ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்குல்ல, அதை அப்படி நம்ம இங்கிலீஷில் பேசி நம்ம ட்ரை பண்ண போகிறோங்க. ரொம்ப குட்டியாக இருக்கிற 25 சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 68,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட ரீச் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. எப்பயும் போல் நம்ம தமிழில் சொல்லி தான் அதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் தமிழில் சொல்லும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, விஷயத்துக்கு வா. வளவலன்னு பேசாமல் விஷயத்துக்கு வா. எப்படி சொல்லலாம்? அது சிம்பிள் தான். கம் டு த பாயிண்ட். கம் டு த பாயிண்ட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கம் டு த பாயிண்ட். விஷயத்துக்கு வா. நெக்ஸ்ட் ஒன், நான் வரட்டுமா. நான் வரட்டுமா. எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தான். ஷால் ஐ கம். ஷால் ஐ கம். ஷால் ஐ கம். நான் வரட்டுமா. நெக்ஸ்ட் ஒன், நீயா இரு. நீ யாரை மாதிரி இருக்க ட்ரை பண்ணாத, நீயாவே இரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி சொல்லலாம்? பி யுவர் செல்ஃப். பி யுவர் செல்ஃப். நீயாவே இரு. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னுடன் இருப்பேன். நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருப்பேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆறுதலாக இருக்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட நம்ம இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவோம். நான் உன் கூட இருக்கேன், நீ கவலைப்படாத. நான் உன்னுடன் இருப்பேன். எப்படி சொல்லலாம்? I will be with you. I will be with you. I will be with you. நான் உன்னுடன் இருப்பேன். நெக்ஸ்ட் ஒன், டீ ரொம்ப சூடாக இருக்குது. டீ ரொம்ப சூடாக இருக்குது. எப்படி சொல்லலாம்? டீ இஸ் டூ ஹாட். டீ இஸ் டூ ஹாட். டீ ரொம்ப சூடாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கரண்ட் இல்லை. கரண்ட் போயிடுச்சுப்பா, கரண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி சொல்லலாம்? அது என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். த பவர் இஸ் அவுட். த பவர் இஸ் அவுட். எங்களோட இன்னொரு தடவை சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். த பவர் இஸ் அவுட். கரண்ட்டு இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நான் ஒன்றுமே சொல்லலை. நான் ஒன்றுமே சொல்லலை. எப்படி சொல்லலாம்? ஐ செட் நத்திங். ஐ செட் நத்திங். நத்திங்னா ஒன்றுமே இல்லை. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ செட் நத்திங். நான் ஒன்றுமே சொல்லலை. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன நடந்துச்சு. உனக்கு என்ன நடந்தது? ஒரு மாதிரி இருக்க, ஏன் உனக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடந்ததுன்னு கேட்பாங்களா. எப்படி சொல்லலாம்? அது வாட் ஹேப்பன் டு யூ. வாட் ஹேப்பன் டு யூ. உனக்கு என்ன நடந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், இது எதுக்கு. இது எதுக்கு. எப்படி சொல்லலாம்? வாட் இஸ் திஸ் ஃபார். வாட் இஸ் திஸ் ஃபார். வாட் இஸ் திஸ் ஃபார். இது எதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஏன் இவ்வளவு தாமதம். ஏன் இவ்வளவு தாமதம். எப்படி சொல்லலாம்? என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஒய் ஸோ லேட். ஒய் ஸோ லேட். ஏன் இவ்வளவு தாமதம். நெக்ஸ்ட் ஒன், தாமதிக்க வேண்டாம். தாமதிக்க வேண்டாம். எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. டோன்ட் டிலே. டோன்ட் டிலே. டோன்ட் டிலே. தாமதிக்க வேண்டாம். இந்த டோன்ட் அப்படிங்கிறது டூ ப்ளஸ் நாட். டூ நாட் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே டோன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அவ்வளோ மோசம் இல்லை. இது ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லைன்னு சொல்லுவாங்களே. எப்படி சொல்லலாம்? அது நாட் பேட். நாட் பேட். அவ்வளோ மோசம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இது எவ்வளவு. நம்ம எங்கள் கடைக்கு போனால் எங்கே போனாலுமே கேட்போம், இது எவ்வளோ, இது எவ்வளோன்னு கேட்போம். எப்படி சொல்லலாம்? அது சிம்பிள் தாங்க. ஹவு மச் இஸ் இட். ஹவு மச் இஸ் இட். இது எவ்வளவு. நெக்ஸ்ட் ஒன், வாங்க போகலாம். ஓகே, கிளம்பியாச்சா, வாங்க போகலாம். எப்படி சொல்லலாம்? என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். கம் லெட்ஸ் கோ. கம் லெட்ஸ் கோ. கம்னா வாங்க, போகலாம் அப்படிங்கிறதுக்கு லெட்ஸ் கோ. கம் லெட்ஸ் கோ. வாங்க போகலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் வரலாம். நீங்கள் வரலாம். சிம்பிள் தாங்க. யூ மே கம். யூ மே கம். நீங்கள் வரலாம். நெக்ஸ்ட் ஒன், எத்தனை பேர். எத்தனை பேர். நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்புவோம், கவுண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர், எத்தனை பேர். அது எப்படி சொல்லலாம்? ஹவு மெனி பீப்புள். ஹவு மெனி பீப்புள்.
எத்தனை பேர். நெக்ஸ்ட் ஒன், நான் போகவில்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில போயிருக்காங்க, நீ போகலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் போகலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் போகவில்லை அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? இதுவும் சிம்பிள் தாங்க. ஐ டோன்ட் கோ. ஐ டோன்ட் கோ. இன்னொரு தடவை சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து. சிம்பிளான சென்டென்ஸ் தான். நான் போகவில்லை அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் கோ. நெக்ஸ்ட் ஒன், இது என்ன கேட்போம் பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்ட்டு எப்படி கேட்கலாம்? அது சிம்பிள் தாங்க. வாட் இஸ் திஸ். வாட் இஸ் திஸ். இது என்ன. நெக்ஸ்ட் ஒன், எதுவும் சொல்லாதே. எனக்கு எல்லாமே தெரியும், எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எதுவும் சொல்லாதே அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் சே எனிதிங். டோன்ட் சேனா சொல்லாதே, எதுவும் அப்படின்னா எனிதிங். டோன்ட் சே எனிதிங், எதுவும் சொல்லாதே. நெக்ஸ்ட் ஒன், நீ ஒத்துக்கிறையா. எப்பா நீ தான் தப்பு பண்ணியிருக்க, ஒத்துக்கிறையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா. கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா. நீ ஒத்துக்கிறையா அப்படின்னு கேட்பாங்கள்ல. எப்படி அது கேட்கலாம் இங்கிலீஷில்? டு யூ அக்ரி. டு யூ அக்ரி. டு யூ அக்ரி. இன்னொரு சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து. டு யூ அக்ரி. நீ ஒத்துக்கிறையா. அதுக்கு நம்ம சொல்லுவோம், ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், நான் மிஸ்டேக் பண்ண நான் ஒத்துக்கிறேன். எப்படி சொல்லலாம்? ஐ அக்ரி. நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் தான் பண்ணேன். ஐ அக்ரி, நான் ஒத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் வந்த. நான் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன், நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம் அது இங்கிலீஷில்? ஒய் டிட் யூ கம். ஒய் டிட் யூ கம். நீ ஏன் வந்த. என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். நீ ஏன் வந்த எப்படி சொல்லலாம்? ஒய் டிட் யூ கம். ஒய் டிட் யூ கம். நீ ஏன் வந்த. நெக்ஸ்ட் ஒன், என்கிட்ட தயங்காத. என்கிட்ட தயங்காத. தயங்காமல் என்கிட்ட எதனாலும் சொல்லு, என்கிட்ட தயங்காத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் நல்லா உரிமையாக நம்மகிட்ட பழகிறவங்கலாம் சொல்லுவாங்க, தயங்காமல் எதனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட நீ தயக்கப்படாத, தயங்காதன்னு சொல்லுவாங்களா. அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் ஹெசிடேட் மீ. டோன்ட் ஹெசிடேட் மீ. என்கிட்ட தயங்காத. ஓகேங்க, ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஈவினிங் 5:30க்கு மெயின் வீடியோ ரிலீஸ் ஆகுது. எவ்ரிடே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 5:30க்கு ஈவினிங் ஷார்ப்பாக வீடியோ ரிலீஸ் ஆகிரும். அதே போல் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா மத்தியானம் 1:00, அதுக்கப்புறம் ஈவினிங் 7:30. ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸ், ஒரு மெயின் வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்சுங்க.